முதல்ல மிட் நைட்ல செல்வா வீட்டுக்கு வரும்போது ஏதாவது ஸ்பெஷலாக சாப்பிட்ற ஐட்டம் வாங்கிட்டு வந்து நம்மளை எழுப்பி சாப்பிட சொல்லுவாள். அப்போ தான் நான் 11 12 மணிக்கு தூக்கமே வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்கியிருப்பேன். அப்போ எழுப்பி சாப்பிட சொல்லும்போது எனக்கு ரொம்ப கோவம் வரும். அதுக்காக நான் பல டைம் சண்டைலாம் போட்டிருக்கேன். பட் இப்போதைக்கு அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நைட்டு தான் செல்வா பிரியாணி வாங்கிட்டு வந்தேனா, இதுக்கப்புறம் செல்வா கிட்ட வேணான்னு மட்டும் சொல்லவே கூடாது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. காலையில் நம்ம வீட்டில் தோசை தாயா, சட்னி அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு அரைச்சிட்டு வரதுக்குள்ளே ஒரு தோசை கருகி போச்சு. செல்வாவும் வேகமாகவே எழுந்திரிச்சு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கிளம்பி உட்காந்துட்டேன்னா டக்கு டக்குன்னு தோசையை ஊற்றி கொடுத்துட்டு தெரியல சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டிக்கு போகும்போது ஒரு டீ மட்டும் போட்டு கொடுன்னு கேட்டா. சரி டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு அப்படியே செல்வாவை அனுப்பிட்டு எங்கடா நம்ம காரு அப்படின்னு கேட்கலாம். அவளுக்கு ஊர்ல போய் நல்லா ஊர் சுத்தணும், அப்படி இல்லைன்னா மெக்கானிக் ஷாப்ல போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு நாளே முடிஞ்சிடும், பட் 2 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில தான் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணாங்களா. அங்கேருந்து தான் ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்தா, போய் விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிட்டு அவனை அனுப்பிச்சுட்டு மதியத்துக்கு ஏதாவது சமைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில ஜெய் செல்வி சாஜிதா சரின்னு உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் அபிநயா அரண்யா அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய் பாய்.